friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஒருத்தருக்கு வந்து பல பேர் எதிரி இருக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு அவங்களே எதிரியா இருந்தா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இங்க முழுக்க நீங்க பார்க்க போறீங்க. அது யார் அந்த எதிரி? ஆமா. என்னால முடியல फ्रेंड्स, முடியவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. பேபிமாக்கு எதிரி. நானே கேட் பண்றேன், நானே என்ன கொல்லணும்னு நினைக்கிறேன், நானே என்ன அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னு பாருங்க. எதுக்காக இது அப்படின்றதையும் பாருங்க. எதுக்காகப்பா நீ உன் மேல இவ்வளவு ஒரு வெறுப்படைஞ்சிருக்கிற? ஒரு மனுஷனுக்கு வியாதி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரலாம்ப்பா. வியாதியே வாழ்க்கையா இருந்தா எப்படிப்பா வாழ்றது? நீ ஏன் சொல்லுப்பா. அது இதுக்கு பேர் வியாதி இல்லப்பா. இது வந்து உன்னோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. சொத்து கொடுக்க முடியல, அதனால உங்க அப்பா உனக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு லிமிட் இல்லப்பா. நானும் தான் பொறுத்து பாக்குறேன், என்னால முடியல. என்னடா அப்படின்ட்டு. நான் இத்தனைக்கும் ஒரு இளவின் தின்றது கிடையாது. இத்தனைக்கும் சுடுத்தண்ணி எங்க பிளாஸ்டிக் பாரு, கேவலம் சுடுத்தண்ணி குச்சுன்னு கிடக்குறேன் நானு. ஏதாவது சாப்பிட்டா ஐயோ கோல்டு வந்துருமோ, இருக்கிற கோல்டு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் சிட்ரஸன் போடுங்க சிட்ரஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் போடணும், இல்லைன்னா நமக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். சிட்ரஸன் நம்ம ரெகுலரா எடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஐயோ முடியலடா சாமி. ஒரு 10-20 ஒருத்தர் பக்கத்துல இருக்கிற ஒரு 2 வாட்டி தும்முனா 3 வாட்டி தும்முனாலே நம்ம இரிட்டேட் ஆகும். ஒரே டைம்ல 30 வாட்டி தும்முனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்படியே நமக்கே பயங்கரமா இரிட்டேட் ஆகும். போதாத குறைக்கு 30 வாட்டி தும்புற அவங்க நிலைமை என்ன ஆகும்ன்றத பாத்துக்கோங்க. தும்முது அப்படியே தும்பி முடிச்சோன்னு ஒரு மாதிரி கேர் ஆகும் பாருங்க. அதை விட அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் செய்ய விடாம தும்மின்னு மூக்குல ஒழுகின்னு தொச்சுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு விமோச்சனமே கிடையாதான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டையே விட்டுருவாங்க. அது இல்லாம மத்ததெல்லாம் குறை சொல்லின்னு இருப்பாங்க. ஐயோ நான் இதெல்லாம் போய் அனுபவிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருமம் எப்போ ஒளியிட்டோம் அப்படின்னு நானும் டேக்கிள் பண்ணலான்னு கொண்டு போனா சுத்தமா முடியல. ஒரு மனுஷனுக்கு தும்மறதே வாழ்க்கையா இருந்தா என்னத்தான் பண்றது? வியாதி 1 நாள் வரலாம், 2 நாள் வரலாம். ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஒரு வெளியில போக முடியல, ஒரு நிம்மதியா உட்கார முடியல, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா படம் பார்க்க முடியல. இந்த கை ஓவரா புலம்பாத, கொஞ்சம் நேரம் தும்பி கிம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா திரும்பி. அதுக்குன்னு நீ மூக்கு உரியறதெல்லாம் நாங்க பாக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. பாக்குற உங்களுக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்தா படுற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை யோசிச்சு பாத்தியா நீ? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அடிவயிறுல இருந்து வருது, ஒரு துணி போட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா பாவம் ரொம்ப பேபிமா கஷ்டம் தான் படும். அன்னைக்கு நான் வந்து வீட்டில் ஒரு வேலை பெருசா செய்யல ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது வேலையில செஞ்சு ஏதா வந்து ஐயோ பாவம் நம்ம வேலை செய்யறதுனால வருது. சும்மாவே உட்கார்ந்துருந்தா வருது, வேலை செஞ்சா வருது, நடந்தா வருது, உட்கார்ந்தா வருது, தின்னா வருது. ஐயோ என்னால ஏன்டான் இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கையே சை அப்படின்ற மாதிரி அவ்வளோ காண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி தும்மி இதே வேலை பொழப்பா இருக்கு. நீ சொல்றது பொய்ன்னு நினைச்சுப்பாங்க. எங்க ஒரு 10 வாட்டி தும்பி காட்டு, அப்பதான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்ல 3rd ஐ எப்படி கேமரா பார்த்துன்னுக்குதோ அதே மாதிரி நான் பேபிமாவை பார்த்துன்னுக்கிறேன். எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தும்ப ஆரம்பிக்கும் போது எடுக்கிறேன் பாருங்க. பேபிமா பாவம் ஃபர்ஸ்ட் நான் கிண்டல் பண்ணது, அது கிண்டல் பண்ணதா எடுத்துக்கோங்க சும்மா. இப்போ பாருங்க எப்படி உட்காந்துக்குதுன்ட்டு பாவமா. நான் 3, 2, 1 ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஷார்ட்ஸுக்கு சொல்ற மாதிரி நீ இம்மிடியேட்டா உன்னோட தும்பல ஆரம்பிச்சிடு. வராது தும்பல வராது. நான் தும்பும் போதுல நீ ஓடி போயிட்ட வெளில. ஐயோப்பா மூக்கு அடைச்சுன்னு டார்ச்சர் வந்து சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது. பால் சுட வச்சு கொடுக்குறேன் குடி, சூடா இல்லை சுடு தண்ணி தரேன் குடி. அதெல்லாம் இல்லை, சூப் குடிக்கலான்னு பார்த்தா நண்டு சாப்பிட்டாச்சு, சிக்கன் சாப்பிட்டாச்சு, வேற என்ன சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறமும் சரி ஆகலன்னா என்னதான் பண்றது? டேப்லெட்டும் போட்டாச்சு. நான் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் போல. ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடுவோம். இதே மாதிரி நாளைக்கு இருந்தா நான் என் டாக்டர் பார்த்து 1 வருஷம் ஆச்சா? ஆமா இருக்கும்.
சரி ஓகே, இதே மாதிரி இருந்ததுன்னா போய் காட்டிட்டு வந்துருவோம். ஏன்னா முடியல, ஏன் கோல்டு வருதுன்னு தெரியல. ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்க போது, ஏதாவது வைரல் மாதிரி மூக்குக்குள்ள வைரல் ஏதாவது இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அதையும் செக் பண்ணிட்டு வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஆனா எப்படி எல்லாம் என்னென்னலாம் சாப்பிடணும்னு தோணுது தெரியுமா? அந்த இதெல்லாம் டெசர்ட்ஸ் இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம இது சாப்பிட்டோம் தெரியுமா, கேக் சாப்பிட்டோம் தெரியுமா, ரோஸ் மில்க் டெசர்ட். அந்த மாதிரி டெசர்ட் எல்லாம் நிறைய சாப்பிடணும் போல அப்படியே இருக்குது. கோல்டு வர நேரத்துல தான் இந்த மாதிரி தோணும். ஆனா கோல்டுக்கு நேரத்துக்கு நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோன்னு வையேன், இன்னும் கோல்டு ஜாஸ்தி ஆயிடும். நான் என்ன சொல்றேன், இப்ப சாமி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுன்னு முடிவெடுத்தாச்சு. அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் தின்று விஷத்தை விஷத்தால் முறிப்போம். நம்ம முறிஞ்சிச்சுன்னா ஓகே, முறியலைன்னா நிஜமாலே போயிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுன்னு ஆஸ் யூஷுவல் ஃபலூடா சாப்பிடணும் போல இருக்கு, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. நானும் ஒரு கொஞ்ச நாளாவே வாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து தான் அந்த ரோஸ் மில்க் முந்தா நேத்தா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேக்கு சாப்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு பயந்து சாப்பிட்டேன். சரியா, ஆனா நல்லா சூடா டீ குடிக்கணும் போல இருக்குது. என்னன்னா நீ எனக்கு காஃபி போட்டதே மறந்துட்டப்பா. உன் கையால காஃபி குடிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கப்பா, இன்னைக்குதான்ப்பா, இன்னைக்கு சாயந்தரம் நான் வெளில போயிட்டேன். அதனால நீயே போட்டு நீயே குடிச்சிருப்ப, இல்லைன்னா பாக்கியா வந்து போட்டு கொடுத்துருக்கோம். காண்டா இருக்குது. நான் கிளம்பும் போது பாக்கியா வந்துருச்சு இல்ல சாயந்தரம். இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே. மணி 10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க வெளில போறது? எங்கேயும் போக முடியாது. காண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே உட்கார்றதுக்கு காண்டா இருக்கு. வேலை செஞ்சுனே இருந்தா காண்டா இருக்கு. உட்கார்ந்துனே இருந்தா காண்டா இருக்கு. என் லைஃப் ஏன் இப்படி ஆயிப்போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றது, ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையாடா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணி. எதனால இந்த கோல்டு ஒரு பக்கம் பார்த்தேன்னா வேலை நிறைய இருக்குது. வேலை செய்யறதுக்கு பிடிக்கல. என்னப்பா வேலை செஞ்சுட்டேன் நீனு? என்னோட எடிட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, அது செய்ய பிடிக்கல. சமைக்கலான்னு போனா சமைக்க பிடிக்கல. உட்காரலான்னு போனா உட்கார பிடிக்கல. ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு வந்து பேபிமா வந்து சிக்கன் கிரேவி எல்லாம் செஞ்சது, ரசம்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படியாவது போகும்னு பார்த்தேன். அப்பவும் கேட்கல. சரி படுக்கலான்னு போய் பார்த்தா படுக்க பிடிக்கல. அப்ப என்னதான் பண்ண பிடிக்கும்? இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஏதாவது என்னைக்காவது ஒரு வேலைக்கு இந்த மாதிரி எல்லாரும் நிறைய மெசேஜ் போடுவாங்க பாரு. எதுவுமே பிடிக்காம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மட்டும் எல்லாரும் மெசேஜ் போடுவாங்க. இல்லப்பா, எல்லா லேடிஸ்க்கும் இந்த மூட் ஸ்விங்கா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தான். சரியா, ஆனா என்ன சொல்றது, ஒரு என்கேஜ்டா இருந்துட்டே ஒரு போர் அடிக்கிற சூழ்நிலையில அமைதியா உட்காரணும் அப்படின்னா சத்தியமா முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீ நேரா கிளம்பி போய் ட்ரெஸ் வாங்கு, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணு, ஷாப்பிங் போ அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போறதுக்கு விண்டோ ஷாப்பிங் போனாலும் நடக்க முடிய மாட்டேங்குது. வாழ்க்கையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எல்லாம் ஒரு ஜீவன் இருக்குதுன்னு. வெளியில எங்காவது போலான்னு பார்த்தா அதுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது மூவி போலான்னு பார்த்தா எந்த மூவியும் இல்ல, இருக்கிற எல்லா மூவியும் பார்த்தாச்சு. சரி எங்கேயாச்சும் டூர் போய் தொலைலான்னாலும் அதுக்கும் காசு இல்ல, போகவும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ இவர் பண்ற வேலை இந்த வீடை கட்டிட்டு 1 வருஷம் 1.5 வருஷமா வர்த்தனுங்கிறாரு. 1 இயர் தான் ஆச்சு. இடையில வேற நம்ம மோனா கல்யாணத்துக்கு வேற கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தோமா, திருப்பி இப்ப ஸ்டார்ட் பண்ணோன்னு நெஞ்சு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலி எங்களுக்கு இப்ப கொஞ்சம் டிலே ஆனதுக்கு ரீசன் வந்து, ஸோ அந்த மேரேஜ் டைம்ல நம்ம வந்து ஒரு 2 months தான் நம்ம நிறுத்தினோம். கரெக்டா ஜான்வரியில மேரேஜை முடிச்சுட்டு ஆரம்பிங்களா அப்படின்னும் போது எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டானுங்க அப்படின்ட்டான். அவனுங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு தான் வந்தானுங்க. அதனால அதுவும் டிலே ஆகி போச்சு. இப்ப அலைனர் வேற எனக்கு வேற அது ஒரு ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். அலைனர் வேற 9வது அலைனர் வேற எனக்கு ப்ராப்ளம். நான் சொல்லினே இருந்தேன்னா அது போடுறேன், அது அப்படியே தான் எப்படியோ சரி இப்போ அவங்க மாத்தி கொடுக்குற வரைக்கும் ஏதாவது சொல்யூஷன் சொல்ற வரைக்கும் சரி அதை போடலான்ட்டு அதை போட்டுக்கிறேன். இந்த தும்முறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பல்லு இடிக்கும் போது வலிக்குது, வாயெல்லாம் வலிக்குது. திறந்துகிட்டே தும்மணும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஏமலேயே எனக்கு கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இவ்வளோ எல்லாம் நான் என்னைக்குமே இந்த மாதிரி திங்க் பண்ணதே இல்லை. இப்ப ஏன் இப்படி திங்க் பண்றேன்னு எனக்கு தெரியல, ஏன் இப்படி தோணுதுன்னே தெரியல. இன்னைக்கு ஒரே புலம்பல் வீடியோவா இருக்குது. பார்த்தா எனக்கு காமெடியா இருக்குது. கேவலமா பிஹேவ் பண்ணின்னு இருக்கேன் நானு.
எல்லாத்துக்கும் காரணம் என் கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல்டு என்னைக்காவது நாளைக்கு வந்தா சரி, ஒரு நாள் தானே சரி நாளைக்கு போயிடும் அப்படின்ற நிலைமையில நான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப பார்த்தா ஒரு மாச காலத்துக்கு மேல நீ இப்ப பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? நாளைக்கு டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பேபி மாவின் கடைசி நிமிடங்கள். இந்த பொம்பளை தண்ணி அடிச்சுட்டு பேசுது. இல்ல பேபி மாவின் கடைசி நிமிடங்கள் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கேன். ஐயோ பேபிமாங்க என்னாச்சு? ஏய் அதுக்குன்னு நீ இப்படி மூக்க சிந்தறதெல்லாம் பாக்கணுமாப்பா? அப்படிதான் ஆயிப்போச்சு. இப்படி ஒரு லைஃப் யாருக்குமே வரக்கூடாது. அது ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி மாதிரி பாவனுக்கு. ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி தாண்டி நீ தானே சொன்ன எங்க அப்பாக்கு இருந்தது, எங்க அப்பாக்கு இருந்தது, எங்க அப்பாக்கு இருந்தது, எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அவங்க பசங்களுக்கும் இருந்தது. அதெல்லாம் ஓகே, லீவ் இட், அதெல்லாம் விட்டுரு, பிரச்சனையே இல்லை. ஆனா அது இப்படி என்ன போட்டு தாவருங்க. அவங்க எல்லாம் நிம்மதியாதான் பாருந்தாங்க. எங்க அண்ணா அடிக்கடி சொல்லுவான் ஒரு பழமொழி, சரியா? அந்த மாதிரி தும்பும் போதெல்லாம் என்ன பண்ணுமா, மூக்குப்படி எடுத்து போட்டுரு, ஒரு 10 நிமிஷம் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோ, பூரா சளி தண்ணி வெளில வந்துடும், அப்புறம் இதாயிடுவோன்னு. நான் ஒரு சில நாள் கூட யோசிப்பேன், மூக்குப்படி இங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். மூக்குப்படி கிடைச்சாலும் அதை நம்ம போட்டுட்டு ஏதாவது இன்னும் எச்சாலர்ஜி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த காலத்துல எதுக்கு அந்த மூக்குப்பொடி யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல. எங்க தாத்தாவும் யூஸ் பண்ணுவாரு மூக்குப்பொடி. ஐயோ முடியல ஃப்ரெண்ட்ஸ், என்னால ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. உட்கார பிடிக்கல, இங்க போய் படுக்க பிடிக்கல, வேலை செய்ய பிடிக்கல, என்னத்துக்கு ஆவேன்னு தெரியல. அப்படியே காரம் மூக்குல எங்கெல்லாம் எப்படி சொல்றதுங்கெல்லாம் அப்படியே தண்ணியா வடியுது, எரியுது, வலிக்குது. நாளைக்கு என் டாக்டர் பார்த்துதான் ஆகணும் போல. அவங்க ரொம்ப நாள் பார்க்காம இருந்தேன். அவங்களே கேட்பாங்க, என்னப்பா இந்த பக்கம் அடிக்கடி வந்து இருந்தேன், கொஞ்சம் நாளாவே கொஞ்சம் வருஷமாவே காணாம போயிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அங்க கார்ல போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி 2 வீலர் தான். பெருங்குளத்தூர் அந்த டிராபிக்ல பயங்கரமா இருக்கும். சரின்ட்டு ஒரு பார்க்கிங் இல்லைங்க, பார்க்கிங் கிடையாது, போகவும் முடியாது கார்ல அவ்வளோ சீக்கிரம். சரி நாளைக்கு போய் ஒரு 8 போய் காலையிலயோ சாயந்தரமோ போய் அவங்களுக்கு போய் பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு மொய்ய வச்சுட்டு வந்துருவோம். இப்போ சூடா நான் டீ போட்டு தரேன், டீயை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. ஹேனாவை தொல்லை பண்ண போறேன். ஏ ஹேனா வரியா வரியா அப்படின்னு அந்த ஹேனாவை போட்டு தொல்லை பண்ண போறேன். கூப்பிடு ஹேனா கூப்பிடு. இந்த வீட்டுல அதிகமா ஒரு இடம் யூஸ் ஆகுதுன்னா அது இந்த பெட் தான்ப்பா. உட்காந்து உட்காந்து குளியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேபிமானால முடியல, அதனால காப்பி போட்டு கொடுக்குறேன். இந்தா காப்பி குடிச்சிட்டு தூங்கிடுச்சா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? ஆமா அதனால தூங்கிடுச்சா. உன்ன மாதிரி வெட்டி பையன் நினைச்சீனியா ஹேனாவ நீனு? அதான் சொல்றேன், நான் மட்டும் தான் வெட்டியா இருக்கேன், எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதனால சீக்கிரம் சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுவாங்க. அதை சரி எங்காவது என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு அவுட்டிங் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களெல்லாம் பிஸியா இருப்பாங்களே, நம்மள மாதிரி வெட்டி கிடையாது. இந்த மூக்கை வச்சுட்டு நான் செஞ்சுன்னு போயின்னு இன்னும் காமெடியா இருக்கும். நான் இருந்ததுனால சகிச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறேன். 3வது துணி, அது துணின்னா சாதாரணமா இல்ல, துணி ஃபுல்லா ஈரமாயிடும், அந்த மாதிரி ஆயிடும், விடாது, அந்த லெவலுக்கு ஒளி தெரியும். சரி ஓகே, ஏதாவது சளி வந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே எங்க இருந்து இந்த தண்ணி வருதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரே தண்ணியா கொட்டுது. என் பாட்டில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிழிஞ்சு வேணா எடுத்துடலாமா? சரி ஓகே, துணி பிழிகிற மாதிரி. ஆமா அப்படிதான் பண்ணி ஆகணும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வேலைக்கு ஆகாது. நாளைக்கு போயிட்டு நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு வரதான் நமக்கு நல்லதுன்னு தோணுது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஃபி குடிச்சிட்டு இதோட என்ன புலம்புல முடிச்சுட்டு என்னோட கடைசி நிமிடங்கள் இதுவாக போகுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா இந்த விளாக் பிடிச்சிக்கோ பிடிக்கலையோ, ஆனா தயவு செய்து உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன கிராங்கியா என்ன சொல்லுவாங்கப்பா, கிராங்கி ஏதோ ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். மொத்தத்துல என்னால முடியல, என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு எனக்கே பிடிக்கல. இந்த மாதிரி ஈவினிங் ஆனாலே போர் அடிக்குது எங்களுக்கு. பாப்பா வேற இல்ல, பாப்பா இல்லாததுனால பயங்கரமா மிஸ் பண்றோம் நாங்க. போர் அடிக்குது எங்களுக்கு. இவனா அவனோட ஸ்டடீஸ்ல பிஸி ஆயிட்டான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.